பாவம் மரணம் என்ற பிரமாணத்தில் வாழும்போது எனக்கு இதெல்லாம் வேலை செய்யும். நியாய பிரமாணம் வேலை செய்யும். ஜீவனின் பிரமாணம் எதிலிருந்து வரணும்? சரீரத்தில் இல்லை. பாருங்க, சரீரத்துக்கு பிரகாரம் தண்டிக்கு தான் வந்தாங்க. கடைசியில் எதில் விடுதலை ஆகிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்குள்ள விடுதலை ஆகிட்டாங்க வந்தாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் எது மாத்துச்சு? கல்லு மாத்தல, சிந்தை மாத்துச்சு, எண்ணங்கள் மாத்துச்சு. சொன்ன உடனே அந்த எண்ணங்கள் தான் பிரமாணமா வேலை செய்யுது. புதிய ஏற்பாட்டில் தான் முக்கியம், எண்ணங்கள் தான் முக்கியம். பழைய ஏற்பாட்டில் காண்கிறதை பற்றி சரீரத்துக்கு அதிகமாக இருக்கு. அப்ப எண்ணங்கள் மாற்ற பிறகு அவங்க என்ன ஆயிடுறாங்க? அவங்க எல்லாம் திரும்பி போயிடுறாங்க. யார் முதல் யார் வரை? சிறியோர் முதல் பெரியோர் வரை. அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் பிரமாணம் அந்த தண்டிப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க? மாறி போயிடுச்சு. சிலுவையில் அறையதுக்கு முன்னாடியே இந்த பிரமாணங்களை விளக்கி காமிக்கிறார். அப்ப சிலுவையில் என்ன பண்றாரு? அவர்கள் பாவத்தை எல்லாம், யார் கல்லெல்லாம் எடுத்துட்டு போயிட்டா பாருங்க, யூதர்கள் தான் பண்றாரு. அவர்கள் பாவத்தை எல்லாம் மட்டுமல்ல, நம்முடைய எல்லா பாவத்தையும், அது சர்வலோகத்தின் பாவத்தையும் என்ன பண்றாங்க? சிலுவையில சுமந்துறாரு. அப்ப இந்த பிரமாணம் எல்லாம் யாருக்குள்ள போயிடுச்சு? இப்போ ஆகையினால என்ன ஆயிட்டாரு? அவரு என்ன ஆயிட்டாரு? கரெக்டா, பரிசுத்தமா இருக்கிறாரு. பாவம் இல்லாதவர் நமக்காக பாவமானார். இருங்க, அவர் சரீரத்துல பாவம் நுழைஞ்ச உடனே என்ன ஆயிட்டாரு? அவரு போயிடுச்சு. என்ன ஆயிட்டாரு? மரிச்சிட்டாரு. அப்ப எந்த அடிப்படையில் மரிச்சாரு? அவரு அவர் பாவத்துல மறிக்கல. அப்ப அவர் மறிக்கும் போது பாவம் எல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க? மறிச்சு போச்சுன்னு அர்த்தம். அதுல நானும் மறிச்சிட்டேன். அன்னைக்கு நான் பிறக்கத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாருங்க? என்னுடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையில அரைஞ்சிட்டாரு. அரைஞ்சிட்ட பிறகு பாருங்க, இந்த யோவான்ல பாத்தீங்கன்னா 2வது படிச்சுட்டு இருக்காங்க. 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, இப்ப இருக்கிற நம்ம பாவங்கள் மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் இனி வர எல்லாருடைய பாவங்களும் அந்த சிலுவையில் என்ன ஆயிடுச்சு? நிவர்த்தி செஞ்சுட்டாரு. இதுக்கு முன்னாடி பாவங்கள் எப்படி நிவர்த்தி செய்யப்பட்டதுன்னா, பழைய ஏற்பாட்டுல பிரமாணத்துல என்ன செய்வாங்க? அவங்க ஒரு ஆசாரன் இருப்பாரு. என் பாவத்துக்கு நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை, நான் மறிக்க தேவையில்லை. யார் மறிக்கணும்? பாவம் நிவர்த்தி ஆகணும்னா யார் மறிக்கணும்? நான் மறிக்க தேவையில்லை. ஒரு ஆடோ மாடோ ஏதோ ஒன்று பலி ஆகணும். அது எனக்கு பதில் என்ன ஆகுது? அப்ப எப்படி பலி ஆகுது? பாவத்துக்காக எப்படி பலி ஆகுது? சுமத்தப்படுறாரு. ஆசாரி என்ன பண்ணுவாரு? தலைமையில கை வச்சுட்டு, அது என் பாவம் எல்லாம் யார் மேல போயிடுச்சு? இப்ப யாராக பாவம் இல்லாத, புரியல? இப்ப என் பாவம் எல்லாம் போயிட்டேன்னா அது பலி கொடுத்துட்டோன்னே பாவம் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா செத்து போச்சு. இனி பாவம் இல்லை. ஆனா அது பெர்மனண்டா இல்லை. மறுபடியும் அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்க? அப்போ அதுக்குள்ள என்ன தைரியம் இருக்குது அவங்களுக்கு? என்ன தைரியம்? வெளியே வந்துட்டு பிறகு இன்னும் 10 ஆடுகிறது இல்லை. எனக்கு பயமே இல்லை. இப்ப என்ன பண்ணிட்டார் இயேசு கிறிஸ்து? இனி பலி இல்லை, அவர் ஒருவரே பலி ஆகிட்டார். அப்ப என்னுடைய பாவங்களெல்லாம் யார்கிட்ட போயிடுச்சு? அங்க போன பிறகு அவருடைய நீதி ஜீவனின் பிரமாணத்தை எனக்கு கொடுத்திருக்காரு. எனக்கு அது எதுல வரணும்ப்பா? எண்ணங்கள்ல வரணும். எண்ணங்களை தான் நம்ம மாற்றணும். அதாவது மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். மறுரூபம்னா மனம் புதுசாதான் மறுரூபம். அதுதான் மனம் திரும்புங்கள். அப்ப நம்ம பாவங்கள் எல்லாம் அவர் சுமந்துட்டு இருக்கனால நம்ம இப்ப யாரா இருக்கிறோம்? அப்போ நீதிமான்களா இருக்கிறோம். அது எதுல வரணும்? எண்ணங்கள்ல தான் வரணும். நம்ம எண்ணத்துக்கு இப்ப நான் நினைக்கிறது உங்களுக்கு தெரியுமா? யாரும் சொல்ல முடியாது. நீங்க நினைக்கிறது நான் சொல்ல முடியாது. அப்ப நான் இந்த எண்ணத்தில் வாழும்போது உலக மக்களுக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ண முடியாது? அது ஒரே நாள்ல தெரியாது. நாளுக்கு நாள் என் சிந்தையை வளரும் போது என் ரூபம் என்னது? மறுரூபமாக்கப்படுகிறது. இல்லையா? பாருங்க,
விசுவாசத்தினால் எங்க வந்தது? பழைய ஏற்பாட்டிலே வருது. என்ன பழைய ஏற்பாட்டில் சொல்றேன். ஆபகு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 1804 பேஜ். 2:4 వారు యథార్థ పనులే కాక తమలో తమ అతిశయపడుతురు. అయితే నీతిమంతుడు విశ్వాసం మూలముగా తన విశ్వాసం చేత బతుకును. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் 2ஆம் அதிகாரம் 4வது. 2:4 இதோ அகங்காரே இருக்கிறானே அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ரோமர் 1ஆம் அதிகாரம் 17வது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கு அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அங்க எழுதப்பட்டதை பவுல் இங்க சொல்றாரு. இல்லைங்களா? அடுத்தது முன்னேறத்தில் எழுதப்பட்டதுன்னா கலாச்சியர் எழுதப்பட்டது. கலாச்சியர் 3ஆம் அதிகாரம் 11வது. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணமும் விசுவாசத்துக்குரியதல்ல. அவைகளை விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இல்லையா? இப்போ விசுவாசம் எப்படி நீதிமான் பிழைக்கிறது? அதான் இல்லையா? விசுவாசத்தினால. அப்போ விசுவாசம் என்னது? எண்ணங்களில் செயல்படுத்தலாம். எண்ணங்களில் பார்த்தீங்கன்னா 2 பிரமாணத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒன்று இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவனுடைய பிரமாணம், இன்னொன்று வந்து பிசாசினுடைய. இந்த 2 நபர்களும் இதை நல்லா தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? நான் எவ்வளோ பைபிள் தெரிஞ்சு வச்சுக்கணும், அதை காட்டினோம் தேவனுக்கு அதிகமாக தெரியும். அதே மாதிரி யாருக்கு? பிசாசுக்கும் தெரியும். இல்லையா? அப்போ பிசாசுக்கு தெரியும் போது அவன் எதில் சோதிக்கிறான்? எதில் சோதிக்கிறான்? வார்த்தையில தான் சோதிக்கிறான். இப்போ இயேசு கிறிஸ்து கூட சோதனைக்கு போகும்போது எதில் சோதிக்கிறான்? கல்லெல்லாம் அப்பமாயி சாப்பிடும். எவ்வளோ படிச்சிருந்தாக்கா எந்த வார்த்தையும் சொல்றாங்க. என்ன சொல்றாரு? மனுஷன் 54 மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் என்று எழுதியிருக்கிறது. என்ன தெரியும்? பிரசன்னமல்ல விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் எங்க எழுதப்பட்டது? பழைய புதிய ஏற்பாடு. இப்போ எழுதியிருக்கிறதுன்னு சொன்னோன்னே உஷாராயிட்டான். அது இப்போ நான் ஜீவனின் பிரமாணத்தில் எப்படி வாழறதுக்காக சொல்லுங்க. அது உஷாராயிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பாருங்க, மத்திய 4வது அடுத்த வருஷம் எடுக்கிறோம். அது அடுத்த வருஷத்தை தேடலாம் அவர் எப்படி தான் மடக்கலான்ட்டு. என்ன இப்போ அவர் கொஞ்சம் உஷாராயிட்டாரு. 4:6 இல்லை அவள் சொல்லுவோம். 4:6 2வது నీవు దేవుని కుమారుడు అయితే కిందకు దూకుము. ஒன்று வந்து கல் சாப்பிட்டுட்டான், அதுக்கு பதில் கொடுத்தாரு. இது ஒன்றும் நடக்காது. 2வது ஒன்று என்ன சொல்றான்? வசனத்திலே வரான். நீ தேவனுடைய குமாரனையானால் தாழ முடியும். ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்று பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏற்றி கொண்டு போவார்கள் என்பதாய்
யார் சொல்றது எழுதி இருக்குதுன்னு விசுவாசம் விசுவாசம் சொல்றான். பழைய ஏற்பாட்டில் எழுதிக்குதுப்பா. அந்த வசனத்துப்படி என்ன பண்ணு நீ குறிச்சிடு. அந்த வசனம் எங்க எழுதிக்குதுனாக்கா சங்கீதம் 91:12. அந்த வசனம் எங்க இருக்குது? 91:12 படிக்கிறீங்களா? உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்து கொண்டு போவார்கள். எழுதிருக்கு இல்லையா? அப்ப இந்த வேத வசனத்தை என்ன பண்ணணும்? எழுதுறதுல நான் என்ன பண்ணேன்? இப்போ புரிச்சா தப்பு இல்லை. தூதர் வந்து என்ன பண்ண போறாங்க? புரியல. ஒரு இடத்துல நீங்க வேத வாக்கியங்களை தவறாக புரிஞ்சுக்கிறதா சொல்றாரு புதிய ஏற்பாடு இல்லைங்களா? தப்பான எண்ணத்துல புரிஞ்சுக்கிறார். அப்போ பிசாசு வார்த்தையை தப்பா யூஸ் பண்றான். நிறைய பார்க்கும்போது நம்ம தப்பா கூட நினைக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அந்த பதில் என்ன சொல்றாரு? பதில் என்ன சொல்றாரு? அதுக்கு 7வது அது மட்டும் மத்தேயு. அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை ஒண்ணு வந்து மரண பிரமாணத்தின் பிரகாரம் வேதத்திலிருந்து எடுத்து சொல்றான். கல்ல சாப்பிட்டு ஜீவனின் பிரமாணத்தில் என்ன சொல்றாரு? அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையிலிருந்து பிறக்கும், ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பாங்க. அடுத்து என்ன சொல்றான்? புதியிருக்கான். உச்ச ஆயிடும், மரணம் நேரிடும். ஆனா இங்க என்ன சொல்றாரு? தேவனாய கர்த்தரை என்று எழுதியிருக்குது என்றார். அது எங்க எழுதியிருக்குது? உபாகமம் 6:14 இருக்குது இல்லையா? 2 தெரிஞ்சுக்கலாம். போகும் 6:14 2 தடவை ஆயிடுச்சு அவனுக்கு. 2 பிரமாணத்துல பாருங்க, ஜீவனை எது ஜெயிக்குதுன்னு பாருங்க. 3 என்ன சொல்றான்? நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 8வது. நீ சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டால் என்ன பண்ணுவான்? மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவர்கள் காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். அதுக்கு என்ன சொல்றாரு பதில்? அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். எங்க எழுதியிருக்கான்? பழைய ஏற்பாட்டில் எழுதி இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டில் எழுதி. அது 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வருது. படிக்க 1 சாமுவேல் 7:3. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களின் அஸ்திரத்தை உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நோக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருக்கு நீங்களாக்கி விடுவார். எழுதப்பட்ட வசனத்துல என்ன பண்றாங்க? 2 பிரமாணத்துல தான் வருது கேள்விக்கோ. 2 பிரமாணத்துல தான் பதில் வருது. சரிங்களா? இப்ப நம்ம விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்ப விசுவாசத்தை எதுல படிக்கணுமா? சரீரத்தில் இல்ல, என்னுடைய வார்த்தையில பிழைக்கணும். என்னுடைய வார்த்தையில பிழைக்கணும். இப்ப ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஒன்னே படிக்கணும். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஏன் ஆராதனை என்னவா? என்ன பண்ணுமா? அது தெலுங்குல சஜீவ என்ன பண்ணணும்? என்ன பலியா கொடுக்கணும்? பழைய ஏற்பாட்டு பலியில் என்ன ஆயிடுச்சுன்னா, பலி கொடுத்தா ஒரு ஆடு பலி கொடுத்தா ஆடு உயிரோட இருக்குமா? இங்க என்ன சொல்றாரு? பலி கொடுக்கணும், ஜீவன் இருக்கணும். நம்ம உயிரோட தான் இருக்கிறோம். பழைய வாழ்க்கையெல்லாம் என்ன பண்ணோம்? எப்படி அந்த பாவத்தெல்லாம் அது மாதிரி என்ன பண்ணலாம்? பலி கொடுக்கணும், ஜீவ பலியா வாழணும். இதுதான் நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அது எப்படி நம்ம வாழறது இல்லையா? இப்ப 2 பிரமாணத்துல இருக்கிறோம். முதல்ல சொன்னோம் இல்லையா? 2 பிரமாணம் இந்த உலகத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்துடைய பிரமாணமும் வேலை செய்யுது. பிசாசின் பிரமாணமும் என்ன பண்ணுது? வேலை செஞ்சுதான் இருக்கு. இந்த வேலை என்ன பண்ணுது?
அது வேற தான் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா